திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். தேவரோடு ஆடி திரு அம்பலத்து ஆடி, மூவரோடு ஆடி முனிசனத்தோடு ஆடி, பாவினுள்ளாடி பராசக்தியில் ஆடி, கோவினுள்ளாடிடும் கூத்து பிரானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேவரோடு ஆடி திரு அம்பலத்து ஆடி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். தேவரோடு ஆடி என்று கூறுகிறார். இது எல்லோருக்கும் விளங்கி விடுகிறது. தேவர்களின் கூட்டத்திலும் அவர்களின் ஆன்ம செயல்களிலும் உடன் இருந்து ஆடுபவன். திரு அம்பலத்து ஆடி, பேரம்பலமாகிய திருச்சிற்றம்பலத்தில் தில்லையில் பொன்னம்பலவாணனாக நின்று திருநடனம் புரிபவன். மூவரோடு ஆடி, மூவர் என்றாலே யாவரும் அறிந்ததுதானே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன். இந்த முத்தொழில் புரியும் மும்மூர்த்திகளுடனும் அவர்களின் இயக்கத்தோடு இணைந்து நிற்பவன். முனிஜனத்தோடு ஆடி, முனிவர்களும் ரிஷிகளும் செய்யும் தவத்திலும் அவர்களின் உள்ளத்திலும் கலந்து ஆடுபவன். பாவினுள் ஆடி, இது மிகவும் முக்கியமாக அல்லவா? இசையிலும் சொல்ல ஆகும் கவிதைகளிலும், சொல்லால் ஆகும் அந்த கவிதைகளிலும், தமிழ் பாக்களின் உட்பொருளிலும் விளங்கி ஆடுபவன். பராசக்தியோடு ஆடி, தன்னை பிரிக்க முடியாத தன் பேரருள் இருக்கிறதே சக்தி, அந்த சக்தியான உமையவளோடு, அதாவது பராசக்தியோடு சேர்ந்து ஆனந்த தாண்டவம் புரிபவன். கோவினுள் ஆடிடும் கூத்த பிரானே. கோ என்னும் சொல்லிற்கு பசு, அரசன், வாக்கு, இந்திரியங்கள் என்று பல பொருட்கள் உண்டு. உயிர்களே ஆகிய ஆன்மாக்களுக்குள்ளும் வேத வாக்கிற்குள்ளும் அகிலத்தையாளும் அரசனின் நெறியாகவும் விளங்கி ஆடும் கூத்த பெருமான் அவன். சக்தியுடன் கூடிய நடனம் பராசக்தியோடு ஆடி, சிவனும் சக்தியும் வெவ்வேறானவர்கள் அல்ல என்பது நமக்கு தெரியும். சிவத்தின் அசைவுதான் சக்தி. அந்த பராசக்தியோடு இணைந்து அவன் ஆடும் ஆட்டமே இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்கு காரணம் என்ற சாம்பவ இரகசியத்தை இது உணர்த்துகிறது. பக்தர்களின் உள்ளத்தில் ஆடுதல். தேவர்கள், முனிவர்கள், மும்மூர்த்திகள் என்று எங்கும் பெரிய ஆன்மீக சக்தி வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் இறைவன் ஒரு கூத்தாக தன் ஆற்றலை வெளிப்படுத்துகிறான். கலைகளில் இறைவன். பாவினுள் கவிதைகள் மற்றும் இலக்கியங்கள் இருக்கிறதே, அதிலும் இறைவன் ஆடுகிறான் என்பது கலைகளுக்கும் சொற்களுக்கும் உயிர் ஊட்டுவது அந்த நாதப்பெருமானே என்பதை குறிக்கிறது. அப்படி என்றால் இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான், ஆடுகிறான், இயக்குகிறான் என்று தெரிகிறது அல்லவா? தேவரோடு ஆடி திரு அம்பலத்து ஆடி, மூவரோடு ஆடி முனிஜனத்தோடு ஆடி, பாவினுள் ஆடி பராசக்தியில் ஆடி, கோவினுள் ஆடிடும் கூத்தபிரானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.